ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் டாடா கேபிட்டல், எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா, விவர்க்ஸ் இந்தியாவோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. முதல்ல நாம டாடா கேபிட்டல் ஐபிஓவை பார்த்துருவோம். ஸோ ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஐபிஓ ஃபைனலா வந்து வருது. இந்த டாடா கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா 1991 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இவங்க வந்து டாடா குரூப் கீழ இருக்கிற ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆமா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் லார்ஜஸ்ட் டைவர்சிஃபைட் எம்டிஎஃப்சி இன் இந்தியாவா இருக்காங்க. ரெவன்யூ 56% ஃபினான்ஷியல் 2025ல வந்து உயர்ந்திருக்கு. இந்த ஐபிஓ வரதுக்கு முன்னாடி ஆர்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4000 கோடி அளவுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் ரிலேட்டட் லோன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த கார் லோன்ஸ், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ஸ் ரீச் ஆகாத மக்களுக்கு வந்து லோன் தர கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்க்கும்போது இவங்க வந்து என்பிஎஃப்சி கம்பெனி. ஸோ இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் வந்து பிரைஸ் டு புக் பார்க்கணும். அதுல 4 டைம்ஸ் புக் வந்து கொடுத்துருக்காங்க. இது இவங்க பிஎர்ஸான பஜாஜ் ஃபினான்ஸ், சோழமண்டலம் அந்த மாதிரி கம்பெனியை கம்பேர் பண்ண சொல்ல வந்து குறைவா இருந்தாலுமே ஸ்ரீராம் ஃபினான்ஸ், சுந்தரம் ஃபினான்ஸ் அவங்களை கம்பேர் பண்ண சொல்ல அதிகமாவே இருந்திருக்கு. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா தான் வந்து வந்திருக்காங்க. இப்போதைக்கு இந்த கம்பெனிக்கு ஜிஎம்பி 75.90 ஒரு ஷேர் அளவுக்கு இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஹாரிசான்ல பார்க்க வேண்டிய ஆளு, ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ண வேண்டிய ஆளா இருந்தீங்கன்னா இந்த ஐபிஓ ஒரு நல்ல கன்சிடரேஷனா வந்து இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணி கிடைக்கலன்னா உடனே ஓடி போய் வாங்குற அளவுக்கு இந்த ஸ்டாக் வந்து அந்த அளவுக்கு வேல்யூவேஷன்ஸ் வந்து கொடுக்கலங்க. ஆல்ரெடி 4 டைம்ஸ் புக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நீங்க ஐபிஓவை அப்ளை பண்ண கன்சிடர் பண்ணீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஐபிஓ பிரைஸ் வந்து தேவைப்படும். போஸ்ட் ஐபிஓல அவசரப்பட்டு வாங்குறது வந்து சில சமயம் இந்த டவுன் டர்னை குறிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவங்களோட குரூப்ல வந்த இந்த டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓ. அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைம்ல என்பிஎஃப்சிஸ்ல சில ப்ராப்ளம் இருக்கு. அதுவும் நீங்க மனசுல வச்சுக்கணும். அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா விவர்க்ஸ் இந்தியா. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிளெக்சிபிள் ஒர்க் ஸ்பேஸ் ப்ரொவைடரா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா விவர்க் சொல்லி குளோபல் பியரான அந்த கம்பெனி கிட்ட இருந்து வந்து இந்த லைசன்சிங் வாங்கியிருக்காங்க இந்த விவர்க் நேமை யூஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்பசி குரூப், எம்பசி ரீட் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க பாத்தீங்களா, அந்த ப்ரொமோட்டர்ஸால ரன் பண்ற கம்பெனியாவும் இருக்கு. இந்த கம்பெனி பினான்சியல் 2025ல உங்க ரெவன்யூ 17.7% அளவுக்கு உயர்ந்திருக்கு. இவங்க 2023-2025 43 சென்டர்ஸா இருந்தது 65 சென்டரா உயர்ந்திருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மெட்ரிக் பார்க்கும். இந்த மாதிரி பிளெக்சிபிள் கோவொர்க்கிங் ஸ்பேஸ்ல ஆக்குபன்சி எவ்வளவு இருக்கு. ஆக்குபன்சி 76% பினான்சியல் 2025ல வந்திருக்கு. அது குறைஞ்சிருக்கு. இதற்கு காரணம் அவங்க சைட்ல என்ன இருக்குன்னா நிறைய சென்டர்ஸை நாங்க ஆட் பண்றோம். நிறைய சென்டர்ஸ் ஆட் பண்ணாலும் ஆக்குபன்சி குறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 56% மேல ஆக்குபன்சி இருந்துச்சுன்னா நாங்க ப்ராஃபிட்டபிளா இருப்போம் ஒரு சென்டர் அப்படி சொல்றாங்க. இப்போதைக்கு இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிள் கிடையாதுங்க. ஆனா இந்த ரீசன்ட் குவார்டர்ல இவங்க ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் டிஃபர்னால ஒன் டைம் பேமெண்ட்னால வந்து பாத்தீங்கன்னா இவங்க ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்காங்க. இல்லைன்னா இந்த கம்பெனி ஒரு 14 crore அளவுக்கு லாஸ் பண்ற கம்பெனியா இருந்திருக்காங்க. ஓவராலா இந்த குரூப்ல இருக்கிற இந்த பிளெக்சிபிள் ஒர்க் ஸ்பேஸ் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆபீசஸ் தவிர்த்து மத்த எல்லாருமே வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்காங்க. அது மாதிரிதான் இந்த கம்பெனியும் இருக்கு. ரெவன்யூ பெர் ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2.4x இருக்கு. இது இவங்க இருக்கிற இந்த கோவர்க்கிங் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட அதிகமா இருக்கு. அதை கொஞ்சம் பாசிட்டிவா பாக்குறேன். கேஷ் ஃப்ளோவும் இந்த கம்பெனிக்கு அந்த அளவுக்கு வந்து இல்லைங்க. பிளஸ் பிராண்ட் ராயல்ட்டியா 2.74% ரெவன்யூ பிசினஸ் வந்து கொடுக்கவும் போறாங்க. இவங்க வேல்யூவேஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து இருக்குங்க. இது இவங்களோட பியரான ஆஃபீஸ் அவங்களை கம்பேர் பண்ண சொல்ல குறைவு. மற்ற எல்லா பியர்ஸாவுமே வந்து நெகட்டிவ் பி/ரேட்டட் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் அவங்க ப்ராஃபிட்டபிளா மாறாதனால. ஸோ ரீசெண்ட் டைம்ல இந்த டயர் 2, டயர் 3 சிட்டிஸ், அதுக்கப்புறம் டயர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸ்க்கு கொஞ்சம் பூம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட்ல வந்து இருக்குங்க. ஆனா ஃபண்டமெண்டல்ஸா இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இன்னும் பார்க்காத கம்பெனியா இருக்காங்க. ஏன்னா வெரி வெரி தின் ப்ராஃபிட் பார்க்குற கம்பெனியா இருக்காங்க. பிளஸ் கேஷ் ஃப்ளோவும் அந்த மாதிரி இல்லாத கம்பெனியா வந்து இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் ஸ்பேசஸ்லாம் நிறைய வளரும். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்கா ரிஸ்க் எடுக்கிற ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் வந்து கரெக்டா பொருந்தும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்பி எதுவும் தோன்படல. ஸோ மாடரேட்டிவ் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருந்தா இப்போதைக்கு இந்த சமயத்துல வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது வந்து நல்ல கன்சிடரேஷனா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா. ஸோ ஒரு B2C கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஐபிஓக்கு வந்து வராங்க. ஸோ வேர்ல்பூல் இந்தியா மாதிரி ஒரு லாங் ரன்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தருவாங்களான்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போதைக்கு இந்த கம்பெனி வந்து ஓஎஃப்எஸ் ஐபிஓல வந்து வராங்கங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கன்சிடரபிளா வந்து இந்த ஹோம் அப்ளையன்சஸ் மார்க்கெட்ல ரெஃப்ரிஜிரேட்டரா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷனரா இருந்தாலும் சரி, டிவி மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டபுள் டிஜிட் மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. முக்கியமா இவங்க வந்து என்ட்ரி லெவல்ல இவங்க நிறைய டாமினேட் பண்றதை விட இந்த பிரீமியேஷன் செக்மெண்ட் ஒரு செக்மெண்ட் இப்ப ரீசென்ட் டைம்ல பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு நல்ல டாமினேட் மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்களோட பேட் மார்ஜின்ஸ் வந்து 6ல இருந்து 9% உயர்ந்திருக்கு பினான்சியல் இயர் 2025ல. லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்கிற கம்பெனியா வந்து வந்து இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூவை கம்பேர் பண்ண சும்மா ஸோ லிஸ்டட் பிஎஸ் நிறைய பேர் இருக்காங்க. வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார் இந்தியா, வேர்ல்பூல் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி கம்பேர் பண்ண ஸோ ரெவன்யூல ஃபார் மார்ஜின்ஸ்ல வந்து பீட் பண்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மார்க்கெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பொசிஷன் இல்ல செகண்ட் பொசிஷன் இல்ல டாப் 3 பொசிஷன்ல இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. இப்போதைக்கு இந்த கம்பெனிக்கு ஜிஎம்பி எதுவும் வந்து தென்படலைங்க. ஓவராலா இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 33 to 35 டைம்ஸ் earnings வந்து கேட்கறாங்க. இது இவங்க மென்ஷன் பண்ண பியர்ஸான வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார், வேர்ல்பூல் இந்தியா அவங்கள கம்பேர் பண்ண சொல்ல வந்து குறைவாவே இருக்கு. பட் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா யார் இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி மக்கள் எடுத்து பார்க்கும் பொழுது இன்னும் அன்ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸ் தான் வந்து இந்த ரூரல் இந்த டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் என்ட்ரி லெவலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வோல்டாஸ் மாதிரி கம்பெனி வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணனால சில சமயம் உங்களோட மார்க்கெட் ஷேரை வந்து டிப் ஆகிருக்குங்க. அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த கம்பெனி வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட் B2C பிசினஸ்ல வந்து இருக்காங்க. அங்கங்க வந்து ஒரு டபுள் டிஜிட் மார்க்கெட் ஷேர் அதுவும் நியர்லி 20% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் சில ஹோம் அப்ளையன்சஸ்லயே வந்து வச்சிருக்காங்க. பட் எனக்கு வந்து என்டையரா ஓஎஃப்எஸ் ஐபிஓ வர்றது வந்து கொஞ்சம் மனசு வந்து நெருடலா வந்து இருக்குங்க. இந்த கம்பெனி வேல்யூவேஷன்ஸ் ஒரு 30 டைம்ஸ் கீழே இருந்துச்சுன்னா ஒரு சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனா 35 டைம்ஸ் earnings வந்து கேட்கறாங்க. அதுக்காகவும் இவங்க பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகவும் மார்க்கெட் பிரைஸ் ஆகவும் ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து நல்ல கன்சிடரேஷனா வந்து இருக்கும். நீங்க இந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா. பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓ ஸ்டாப் லாஸ் தேவைப்படும். ஏன்னா ஜிஎம்பியும் அந்த அளவுக்கு இல்லை, என்டையர்லி ஓஎஃப்எஸ் ஐபிஓவா வந்து இருக்கிறதுனால. ஓவராலா நம்ம ஒரு 3 கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டாடா கேபிட்டலும் இருந்தாலும் சரி வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா வந்து இருக்காங்க. பட் என்டிஎஃப்சில அங்கங்க சில பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம்ல ஓடி போய் நான் வாங்க போறேன் நினைக்கிறோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கோ ஒர்க்கிங் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனி இன்ன வரைக்கும் ஆகல. அந்த ஒன் டைம் ப்ராஃபிட்டை வந்து எடுத்துட்டீங்கன்னா கூட ஸோ இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் பூம்னால ரைட் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் ரிஸ்க்கும் இந்த சைடு வந்து நிறைய இருக்குங்க. எல்ஜி கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸை வந்து பாத்தீங்கன்னா என்டையர்லி ஓஎஃப்எஸ் ஐபிஓ ஒரு B2C செக்மெண்ட் நல்ல மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஐபிஓ பிரைஸ்ல ஒரு நல்ல கன்சிடரேஷனா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணி. நான் செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.